criticism is fine, but other than that, being a bait is like something I'm not very comfortable with. ஒரு ஃபிலிம்னா இப்போ டைரக்டர்ஸோட பேபி தானே அது. நானும் அப்படிதான் அது பார்க்குறேன். ஐ வாண்ட் டு நோ எவ்ரிதிங் லைக் சினிமா. டைம் நீங்க டைரக்ட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, பட் ஐ லவ் டைரக்ஷன். என்னால் ஒரு லைக் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. யூ ஆர் கெட்டிங் அ சான்ஸ் டு live a character. புரியுதா? இல்ல புரியுது. தமிழ்ல ஆள் இல்லையா, எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு போறோம், போய் கூட்டிட்டு வரோம். How do you respond to these conversations essentially when they come up? What do they make you feel? How does it make me feel அப்படின்னு கேட்டா எப்படி சொல்லலாம்? For me, என்னோட ப்ரொஃபஷன் இது ஆக்டிங். என்னோட பேரியர் புஷ் பண்ண வேண்டியது என்னோட கடமை. மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இவ்வளவு அழகா தமிழ் பேசினா எந்த பிரச்சனையுமே இல்லை. இது வரைக்கும் பண்ணதுல ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த கேரக்டர். ஈவன் தோ இட்ஸ் அ லிமிட்டட் ரோல், ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ரோல் தான் இது. இப்போ ஒரு சீன் பண்ணும்போது ஓகே இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படி நம்ம நினைப்போம், அப்படி ஒன்று நினைப்போம்ல. பட் அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன்னா இட்ஸ் லைக் வாவ். என்ன சொல்றது, லைவா பணம் கொடுத்துட்டு டீச் பண்ற மாதிரி. லைக் கடகடன்னு டைலாக் சொல்லுமே, லைக் ஒரு பெரிய டைலாக். ஆமா, உட்காந்துட்டு அது லைக் இப்பதான் கம்மியா பாக்குறது. முன்னாடி நிறைய தமிழ், மலையாளம், ஹிந்தி ஃபிலிம்ஸ் இப்படி சேனல் மாத்திட்டே பார்த்துட்டு, ஒரு ஃபிலிம் பார்த்துட்டு ஆட் வருதுன்னா நெக்ஸ்ட் இது அப்பவே நீங்க இன்ஸ்டா ரீல் மாதிரி ப்ரௌஸ் பண்ணிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. Mamitha, வணக்கம். வணக்கம். You have such a happy face. I don't know whether people tell you that. ஐயோ, thank you. சில பேர் மூஞ்சில பார்த்த உடனே நமக்கு வந்துட்டு ஆக்சுவலி நம்ம ரொம்ப சீரியஸாலாம் லைஃப்ல இருக்க தேவையில்ல, கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் தோணும்ல. இத்தனைக்கும் நான் பார்த்த படத்துல நீங்க பயங்கரமா அழுத படம் டூட். இல்ல, I've really liked your work, especially in films. I mean, most recent டூட்ல. Oh, thank you. And கீர்த்தி கிட்டே கூட பேசிட்டு இருக்கும்போது கூட நிறைய சொன்னேன், எனக்கு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ஆப்வியஸ்லி நம்ம கான்டெக்ஸ்ட் இந்த கான்வர்சேஷனுக்கு கரை பத்தி பேசுறதுக்காக, பட் நான் கண்டிப்பா டூட் அங்கங்க எடுத்துட்டு வந்துட்டே தான் இருப்பேன். எடுத்துட்டு போகலாம். பிஃபோர் வி டிஸ்கஸ் ஃபிலிம்ஸ், ஐ தாட் சரி சும்மா ஜென்ரலாக ஏதாவது ஒன்று கேட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சமீபத்தில் ரீசெண்ட்லி உங்களுக்கு உங்களை சந்தோஷப்படுத்தின ஒரு விஷயம் என்ன? The films that's happening. அப்படியா? Yeah, the films that the opportunities I'm getting and the love I'm receiving from people. Okay. Yeah, but that's been going on for a while now. Correct? ஏன்னா இப்போ அதுதான் மேஜரா நடக்குது என் லைஃப்ல. ஸோ அதனால it gives me happiness. அப்படியா? Yeah. Okay. And also I was able to spend time with my family like recently, so that made me like very calm. In between all the work that you're doing. Yeah. Okay. What சரி, ரெண்டு விஷயம் சொல்லலாமா இதுல? This work that you're doing, what's the best part about it? What's the worst about it? Sorry. What is the best about it? About all the work that you're getting. இந்த இது ஒரு லைஃப் உங்களுக்கு கொடுக்குதுல்ல இல்லையா? you're hustling constantly, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு கேரக்டர்ஸ் பேசிக்கிட்டு புது டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிக்கிட்டு, இதுல இருக்கிறதுலே ஒரு பெஸ்டான விஷயம் எதுவாக நினைக்கிறீங்க? ரொம்ப மோசமான விஷயமா எது நினைக்கிறீங்க? பெஸ்டான விஷயம் ஐ திங்க் யூஆர் போக யூஆர் மீட்டிங் லாட் ஆஃப் பீப்புள், வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் லாட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நம்ம இப்போ ஒரு நேரோ மைண்டடாக இல்லாமல் லைக் ப்ராடடாக இருக்கும். நமக்கே ஒரு ஓகே லைக் லாட் ஆஃப் பீப்புள் மீட் பண்ணும்போது அவங்களோட லைஃபு, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இதெல்லாம் எனக்கு வந்து க்யூரியஸாக தான் இருக்குது. ஸோ ஐ ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னென்னா அதுதான், லைக் ஆஸ் அ பர்சன் எவ்வளோ இவால்வ் பண்ண முடியும், எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அது நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது. அண்ட் த வர்ஸ்ட் பார்ட் இஸ் தட் த சேம் திங். இப்போ அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எப்படி சொல்கிறது, எவ்ரிதிங் கம்ஸ் வித் அ ப்ரைஸ், ரைட்? அப்போ இப்போ யூ ஆர் அ பப்ளிக் பர்சன், இப்போது அதோட அப்ரிசியேஷனும் கிடைக்கும். அட் த சேம் டைம் யூ வில் பி கிரிட்டிசைஸ்ட் வெரி பேட்லி ஆல்சோ. ஸோ அது வந்து நல்ல கிரிட்டிசிசம் இஸ் ஃபைன், பட் அதர் தேன் தட் பீயிங் அ பேட் இஸ் லைக் சம்திங் ஐ எம் நாட் வெரி comfortable with. Not everyone is comfortable. Correct. But have you started making peace with it in terms of? I'm trying to learn. I'm trying to balance it. It's like என்ன வந்து எப்படி சொல்றது,
நம்மள ஒரு விஷயம் நடக்குதுன்னா மோஸ்ட்லி எனக்கு வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆக மாட்டேன். பட் ஸ்டில் சில விஷயங்கள் நமக்கு ஆகும். அது வந்துட்டு எப்படி அது என்னை அஃபெக்ட் பண்ணாம, எப்படி அது வந்து என்னோட ஒர்க்க டிஸ்டர்ப் பண்ணாம எப்படி போகணுன்றது ஐ அம் ஸ்டில் ஃபிகரிங் இட் அவுட். அண்ட் உங்க ஜாபுடைய ஒரு ஒரு கிரேட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, ஐ லவ் தட் யூ ஆர் மீட்டிங் லைக் யூ செட் சோ மெனி பீப்பிள் இல்ல. அத்தனை பேரை மீட் பண்ணும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் a ஷார்ட்கட் டு விஸ்டம் அண்ட் நாலேஜ் யா ஷூர். எஸ் இல்லையா? எக்ஸாக்ட்லி. யா. நம்ம கஷ்டப்பட்டு நைட் எல்லாம் புக் படிக்க வேண்டாம். இவங்க ஆமா. கூட கொஞ்ச நேரம் பேசினாலே ஆமா. தேர் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், ஹவ் தே சீ திங்ஸ், ஹவ் தே ஒரு ஒரு விஷயம் எப்படி பெர்சீவ் பண்றதுன்னு நமக்கு யூ நோ வித் தம் வீல் அண்டர்ஸ்டாண்ட் மோர். ம். அண்ட் யா. எந்த டிபார்ட்மெண்ட்ல பயங்கரமா உங்களுக்கு ஒரு நாலேஜ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு நினைப்பீங்க ஸ்பெசிஃபிக்கலி? இட் குட் பி எனிதிங். இட் குட் பி சினிமா. yeah Yeah. yeah the technicalities of Yeah, it. the technicalities, the work ethics, every set will be different. Yeah. எல்லா டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது இட் வில் பி டிஃப்ரெண்ட். லைக் ஏதாச்சும் நம்ம ஒரு டேக் அவே இருக்கு அதில். ஸோ யா. நான் கீர்த்திட்ட பேசிட்டு இருக்கும்போது you know what he said about you? He said அவங்களுக்கு எப்படி சினிமா இவ்வளோ புரியுதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்றது யோசிச்சாங்க. He said that he was surprised by your deep understanding of the craft itself. And he said நான் அதை எதிர்பார்க்கல. I thought அவங்க வருவாங்க, அவங்க ரோல் பண்ணுவாங்க, படம் முடிஞ்சிடும் அப்படிதான் நினச்சேன். பட் அவங்க ஆல்மோஸ்ட் என் கூட சேர்ந்து டைரக்ஷன் மாதிரி அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இப்போ பிரதீப் ரோலில் ஒரு சின்ன மீட்டர் சேஞ்ச் ஆனாலே உடனே ஷீல் ரெக்கக்னைஸ் இட். நான் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லிடுவாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. பிக் காம்ப்ளிமெண்ட். ஸோ யூ சேயிங் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பண்ணுற படத்தில் அவங்க கேரக்டரை தாண்டி அவங்க மற்ற கேரக்டர்ஸையுமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யா. அந்த அண்ட் நாட் ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலில் இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது. அது ஏன் அது எந்த விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் தீஸ் அதர் பீப்புள், தேர் கேரக்டர்ஸ் தட் யூ ஒர்க் வித் அப்பார்ட் ஃப்ரம் இன்னைக்கு நீ என்ன பண்ணுற, நான் போகிறேன், அழறேன், வரேன், என் வேலை முடிஞ்சது அப்படின்றது மட்டும் இல்லாமல் இட்ஸ் லைக் எனக்கு தெரிஞ்சு இட் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரவைசிங் யுவர் செல்ஃப். லைக் என்னோட கேரக்டர் வந்து ஓகே இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற ஆக்டர் வந்துட்டு எப்படி ஆக்ட் பண்ணுறது பொறுத்து இருக்கும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ. இட்ஸ் லைக் அப்போது ஐ ஜஸ்ட் டோன்ட் ஒரு ஓகே நம்ம இன்னைக்கு ஆக்டிங் வந்துட்டு எப்படி காலையில் வந்து ஆக்ட் பண்ண திரும்பி போகிறேன் அந்த மாதிரி நம்மளோட ஷார்ட் இதெல்லாம் நம்ம எல்லாம் கொடுக்குறோம். இல்லை, அந்த மாதிரி நான் பார்க்குறது இல்லை. சினிமா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆஸ் அ ஹோல் ஐ லவ் சினிமா. ஒரு ஃபிலிம்னா இப்போ டைரக்டர்ஸோட பேபி தானே அது. நானும் அப்படி தான் அது பார்க்குறேன். லைக் ஐ வாண்ட் டு நோ எவ்ரி திங். லைக் டைரக்டரோட கன்விக்ஷன் என்ன, அவங்க எப்படி இந்த கேரக்டர்ஸை பார்க்குறேன், அண்ட் லைக் அது வந்துட்டு என்ன ஹெல்ப் பண்ணுறது லைக் இருக்குது. அண்ட் எனக்கு வந்துட்டு ஆஸ் ஐ டோல்ட் யூ ஏர்லியர் ஃபுல்லாக எனக்கு லைக் அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக நான் படிக்கணும். அண்ட் ஐ வாண்ட் டு கோ இன் டு டீட்டெயில்ஸ். அண்ட் அந்த டீட்டெயிலிங், இந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங், குட்டி குட்டியாக இருக்கிற விஷயங்கள், நியூவான்சஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு லைக் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் தட் பார்ட் ஆஃப் சினிமா. நீங்கள் டைரக்ட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, பட் ஐ லவ் டைரக்ஷன். டு பி வெரி ஆனஸ்ட், ஐ லவ் டைரக்ஷன். ஐ லவ் எவ்ரி பார்ட் ஆஃப் லைக் அது வந்து இப்போது ஒரு சினிமாட்டோகிராஃபர் கிட்ட நான் இருக்கேன்னா I'll ask about okay இது எப்படி அது எப்படி எப்படி. I'm very curious about little things. How they do it, how they crack it. And அதெல்லாம் எனக்கு லைக் எனக்கு அது அந்த நாலேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து அது ஒர்க் மாதிரியே ஃபீல் ஆகாது. Yeah, exactly. Because then you feel like today is a new day and I'm learning so many things about லைஃபே அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு கேமராவை பற்றி I learned a small thing. Exactly. It's like அது வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கு நமக்கு அது ஹெல்ப் ஆகும். The knowledge is like it's something that will always be there with us. And எனக்கு வந்து ஜஸ்ட் ஆக்டிங் பார்ட் மட்டும் இல்லை, எனக்கு வந்து சினிமா ஆஸ் அ ஹோல் ஐ லவ்.
ஸோ யா I'll take every little information. மேபி ப்ரீஃப்லி ஐ கேன் ஆஸ்க் யூ திஸ். நீங்கள் சினிமா மேலே காதல் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? எல்லாருக்கும் ஒவ்வொரு ரீசனுக்காக வரும்ல. எங்கள் தாத்தா பார்த்தாரு, எங்கள் அப்பா பார்த்தாரு, அம்மா பார்த்தாங்க, ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன், ஏதோ ஒன்று இருக்கும்ல. உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? வாட் வாஸ் த மோஸ்ட்லி ஐ திங்க் நான் வந்து சின்ன வயசில் வந்துட்டு நான் தனியாக ஃபிலிம்ஸ் டிவியில் பார்த்துட்ருப்பேன். லவ்லி. அண்ட் அது வந்து என்னோட இமேஜினேஷனை பில்ட் பண்ணுற ஒரு இது இருக்குல்ல, லைக் ஓகே. ஸோ அது நான் எப்படி இது கரெக்டாக சொல்லணும்னு எனக்கு தெரியல, பட் ஐ ட்ரை டு யூனோ சே. நான் மை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபிலிம் ஆஃப் வாட்ச் லைக் ஒரு ஃபிலிம் பார்க்கும்போது இட் வாஸ் லைக் இது ஆக்சுவலி நிஜமாக நடக்கிற அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்கேயோ இது நடக்கிற. அண்ட் த செகண்ட் டைம் ஐம் வாட்ச் த சேம் ஃபிலிம், எப்படி இது கரெக்டாக அப்படியே இருக்கு, எப்படி இது கரெக்டாக அவங்களால அதே மாதிரி பண்ண முடியுது. அண்ட் த நெக்ஸ்ட் டைம் ஆல்சோ ஐம் சேயிங் இது எப்படி அந்த மாதிரி ஒரு யா தேர் வாஸ் ஸோ நோ ஈச் டைம் டு யாரோ ஒருத்தங்க எடுத்திருக்காங்க, நடிச்சிருக்காங்கன்னு கூட உங்களுக்கு தோணல. இல்ல தேர் வாஸ் நோ ஒன் டு டெல் மீ திஸ் இஸ் ஹேப்பனிங். அண்ட் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபிலிம் அது அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்ன சொல்றது, இன்னசென்ட்லி பியூட்டிஃபுல். இட்ஸ் லைக் அண்ட் தென் ஸ்லோலி ஐ வாஸ் இமேஜினிங் லைக் இதோட பேக் ஸ்டோரி என்ன இருக்கட்டும், இதுக்கப்புறம் என்ன, லைக் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்றது அது எப்படி இருக்கும், லைக் ஐ ஸ்டார்ட் இமேஜினிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அண்ட் சினிமா லைக் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ இட் ஹஸ் டாட் மீ அ லாட் ஆஃப் திங்ஸ். எனக்கு வந்து இப்போ நம்ம என் வீட்டில் என்னோட ஏரியாவில் என்னோட ஸ்கூலில் கிடைக்காத இன்ஃபர்மேஷன்ஸ், கிடைக்காத எக்ஸ்பீரியன்ஸஸ் ஐம் சீயிங் இட் த்ரூ சினிமா. அண்ட் எனக்கு தெரியல, எனக்கு புரியுது. ஒரு விதத்துல ரோல் மாடல்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்குது அதுல இல்ல? யூ வாண்ட் டு பி சம்திங் லைக் ஓ இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கேரக்டர் மாதிரி ஆகணும், இருக்கணும் இல்ல? இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அதனால இருக்கு. சில டைம்ல இந்த தளபதி மாதிரி ஏதாவது படம் பார்த்துட்டு இல்ல, இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஐடியா மேல பயங்கர ஒரு obsession இருக்கும் சின்ன வயசுல எல்லாம் வளரும்போது. ஃப்ரெண்டனா இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், உனக்குனா எனக்கு நீ லாஸ்ட் வரைக்கும். அதேதான். யூ லேர்ன் a lot of things from cinema. So yeah, I think அதுதான் என்னோட அந்த மாதிரிலாம் கிடைச்சாங்களா? Because I for sure realized that life is not the same as films. Yeah, exactly. Later on the realizations will happen. So இது மாதிரி நடக்காது போல இருக்கு. இந்த மாதிரி நடக்காது, but still you know there is a lot of takeaways from cinema. Yeah. I think உங்க இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது you said டைரக்டர் கிரீஷ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க மோர் தென் ஒன் ஃபிலிம். பண்ணிட்டு இருக்கும்போது யூ செட் இது சினிமாவா நீ நினைக்காத, இது ஒரு விதத்தில் நீங்கள் அந்த லைன் இப்போ யோசிக்கும் போது ரிமைண்டட் மீ ஆஃப் how you were as a child when you were watching films where you did not know it was cinema, but then once you become an actor you think you're performing for cinema, and then somebody comes and wakes you up from it and says இது இல்ல சினிமா இல்ல, இது நிஜமாவே நடக்குதுன்னு நினைச்சிட்டு நீ பண்ணு அப்படின்ற லைக் சேஞ்ச் ஆஃப் அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் இருந்துச்சு எனக்கு. ஓகே இது இப்படி பார்க்காம ரொம்ப ரியலாக நேச்சுரலாக பார்க்க வேண்டியதான். அண்ட் ஆல்சோ ஆன் த கோ ஐ லேர்ன்ட் why I love actingனு கேட்டால் ஆக்சுவலி ஐ கெட் டு டூ அ லாட் ஆஃப் ரோல்ஸ் அண்ட் டு லீவ் தட் ரோல்ஸ், லைக் to live or leave? To live that role. It's like என்னால் ஒரு லைக் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு கேரக்டரில் வந்துட்டு அந்த ஹோல் ஸ்கிரிப்ட் இஸ் நாட் ஆஸ் இன் லைக் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து ஒரு சினிமா பண்ணுற அந்த மாதிரி இல்லாமல் யூ ஆர் கெட்டிங் அ சான்ஸ் டு live a character. புரியுதா? இல்ல புரியுது. அந்த ஃபேக்டர் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்போ நீங்க அந்த கேரக்டர் அவ்வளோ நீங்க ரசிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பிடிச்சிருச்சுன்னா அப்போ அதை விட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல ஒரு விதத்துல. ஃபர்ஸ்ட் இனிஷியலி it was but then I learned like இந்த மாதிரி இது ப்ராசஸ் தானே. So do you still feel like they're all inside you on some level? அப்படிதான் தோணுமா? ஆமா, எனக்கு வந்துட்டு சில விஷயங்கள் சில கேரக்டர்ல இருந்து I'll take. இப்போ ஒரு டூடோட குரல் கிட்ட இருந்து என்ன எடுத்துப்பீங்க நீங்க அந்த மாதிரி கேட்டோம்னா? டோன்ட் பி சச் லைக் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த கேரக்டர் கிட்ட அந்த லைஃப்பை இப்படி சீரியஸாக பார்க்கறது இல்லை.
யா நான் அது பண்ணும்போது, அந்த கேரக்டர் பண்ணும்போது, ஐ காட் ஸோ இன்டு இட் தட் ஆஃப்டர் அந்த ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ ஃபீல் வெரி சேட். ஐ ஃபீல் லைக் என்ன நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு அந்த மாதிரி லைக். ஏன் நம்ம as in அவளால ஐ எம் unable to be herன்ற இடத்துல இருந்து வருதா இல்ல did you like her life better in a sense? நோ No, இட்ஸ் it லைக் wasn't இப்போ that. நான் வந்து ஒரு பிரேக்கப் சீன் பண்றேன்ல, ஆமா. அதுக்கப்புறம் ஐ ஃபீல் சேட் Right. ஃபார் ஹர் லைக் ஆஃப்டர் தட் அந்த ஷூட் ஆல்சோ. residual emotion யா பாக்குது. யா அந்த மாதிரி ஒரு இந்த ரெசிடியூ இருக்கு அங்க. ஆமா ஆமா. இட் வாஸ் ஹார்ட் ஃபார் மீ டு கட் இட் அந்த மாதிரி. பட் தென் ஐ லேர்ன் தட் லைக் இட்ஸ் பிட்வீன் ஆக்ஷன் அண்ட் கட், அவ்வளோதான். அது அந்த ஒரு ஆக்ஷன் அண்ட் கட்டில் நம்ம லிவ் பண்ணிட்டு விட்டுணும். யா பட் தென் அகைன் அவ்வளோ கிளினிக்கலாகவும் அதை பண்ணும்போது தென் ஒரு விதத்தில் அதோடைய ஒரு ஆத்தென்டிக் எமோஷனும் மிஸ் ஆக ஆரம்பிச்சிருதுல்ல. ஐம் சேயிங் யூ நோ அது ஒரு ப்ரொஃபஷனலாக கோல்டாக கிளினிக்கலாக ஐ வில் கம் அண்ட் டூ மை ஜாப் இல்லையா? இட்ஸ் லைக் ஒரு கேரக்டர் பண்ணும்போது அந்த கேரக்டர்ல இருக்கு, பட் ஆஃப்டர் தட் ஃபிலிம் ஒன்ஸ் இட்ஸ் டன், இட்ஸ் டன். யா யா அதுதான். யா மேபி தட்ஸ் ஆல்சோ அ மசில் இல்ல. யா அது ட்ரெயின் பண்ண தென் யூ ட்ரெயின் பண்ண நம்ம அதுக்குள்ள போய்டும். கரெக்ட். யா எனக்கு டூட்ல இல்லை நிறைய மூமெண்ட்ஸ் நான் சும்மா ரீவிசிட் பண்ணிட்டு இருந்தேன். when I realized I was going to talk to you, சரி பார்க்கலாம் சும்மா let me just revisit it அப்படின்னு. I was just telling Kirti that as well. I was saying பயங்கர கம்பெல்லிங்காக இருக்கு எமோஷ்னலி. யூனோ நான் ஈவன் விட்டு பார்க்கும்போது கூட எவ்ரி மூமெண்ட் வேர் அகனும் குரலும் அவங்க அழறாங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா பார்த்துட்டே இருக்கும்போது ஐம் லைக் அப்படி சொல்லி நானும் ஃபீல் பண்ணி So I was like, and that's because I really bought the truth of those moments. You know, it didn't feel like two actors were performing. It really genuinely felt like two characters were suffering for each other. And அதுக்குள்ள ஒன்று ரெண்டு nuance Kirti was telling me and I'll talk to you about it. But okay. Before that, in the I mean அந்த ஃப்ளைஓவரில் இருக்கிற ஒரு சீனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு இடத்துல சொல்லுவீங்க அந்த அவர் குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கும்போது இந்த சைடில் இருந்து கிரைங் ஃபார் யூனோ மெனி சச் மூமெண்ட்ஸ். நீங்கள் ஹவு டு யூ அப்ரோச் திஸ் இந்த அழுக சீன் எல்லாம் நீங்கள் ஜென்ரலாக எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க? ஹவு டு யூ மேக் ஷுர் ஒரு படத்தினுடைய அழுகைக்கும் இன்னொரு படத்தினுடைய அழுகைக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கணும் நீங்கள் நினைப்பீங்களா? இல்லை அது கேரக்டரை பார்ப்பேன். ஆமாம், இட்ஸ் லைக் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி. இட்ஸ் லைக் அந்த கேரக்டரில் இருந்தாலே ஹவு வில் ஷீ ஃபீல் இஃப் திஸ் ஹேப்பன்ஸ். லைக் அந்த கேரக்டராக மாறிட்டு லைக் ஹவு வில் ஷீ ஃபீல் அதே இமோட் பண்ணுவோம், அவ்வளோதான். யா லைக் நாட் அ லைக் இது இந்த மாதிரி அழுகணும், இது இந்த அந்த கால்குலேட்டடாக ஒன்று இருக்க மாட்டேன் எனக்கு. புரியுது. யா ஐ டோன்ட் டூ தட் ஆஃபன். பட் எனக்கு வந்துட்டு இந்த கேரக்டருக்கு இந்த பிரச்சனை நடக்குது, அவளை எப்படி அதை டீல் பண்ணும், அவ்வளோதான். ஐ திங்க் என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ் இல்லை. ஈவன் டூட்லேயே ஒரு மூமெண்ட் இருக்குது வேர் சில பேர் சில டைம் எல்லாரும் அழுதுட்டா கூட இல்லை, நீங்கள் ஒரு மாதிரி அதை சரி அழுதுட்டாங்கன்ற ஒரு ரிலீஃப் உங்களுக்கும் கிடைச்சிடும் ஒரு ஓரத்தில். பட் when people உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டே வெளியில் அவங்க சிரிச்சுட்டே நார்மலாக பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல, there's a lot of that. I think அகனுக்கு நிறைய நடக்கும். ஈவன் you do that in that film இல்லை, where you're saying I think உனக்கு என்னப்பா நீ கூல் டூட், when you say நாங்கெல்லாம் அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. In these moments, emotionally complex moments, do you like to be left alone to do your thing and then just sometimes yes, if it's like needed then I'll take my time out from the set இருக்கட்டும். if like lot of chaotic இருக்கும்ல செட்ல, அப்போ அது லைட் பண்ணு இது பண்ணு அப்படி இருக்கும். அப்போ I'll take myself out like ஒரு சின்னதாக ஒரு கார்னரில் ஒரு ரூமில் போயிட்டு I'll just sit with myself and sit with the character and be like என்ன பண்ணலாம் அந்த மாதிரி அவ்வளோதான். yeah like அப்போ you won't be disturbed in any way. correct. Otherwise if something happens we'll like lose ourselves, right? The mind goes there. yeah அப்போ அது கட் பண்ணிட்டு we'll just have time with the character and see how can you know genuinely do this. yeah you know technique wise Kirti was saying இப்போ முகம் வந்து he says எனக்கு ஒருத்தர் அழும்போது அவங்க மூக்கு வாயெல்லாம் யூஸ் பண்ண எனக்கு பெருசாக பிடிக்காது. ஐ ஃபீல் லைக் கண்ணு மட்டும் அழுதாலே போதும். அதர்வைஸ் ஐ கெட் டிஸ்ட்ராக்டட் ஆஸ் அ வியூவர். நான் பார்க்கும்போதே தென் ஐ ஸ்டார்ட் ஃபீலிங் லைக் ஓ நீ அழுறியா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். கண் அழுதா போதும்னு சொல்லிட்டு
Do you, I mean, is this something that you've heard before? Is this how you feel like filmmakers generally approach these scenes? அது எனக்கு தெரியாது தெரியல. லிட்ரலி. இட்ஸ் லைக் ஃபார் மீ, நான் வந்துட்டு இப்போ யாராச்சும் இப்போ க்ரௌடில் இருக்குன்னா மேபி கண்ணு மட்டும்தான் அழுவோம். பட் நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம அழுது வேற ஆமா விதத்தில் இல்லை. ரொம்ப கொடுமையா இருக்கும். யா எக்ஸாக்ட்லி. நம்ம கண்ணாடியில பார்த்தா நமக்கு பயமா இருக்கும். ஆமாம் ஆமாம் எக்ஸாக்ட்லி அது இருக்கும். அப்போது இட்ஸ் லைக் நம்ம தனியாக இருக்கும்போது அழும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட். வி வில் நாட் லைக் நம்மளை யாருமே பார்க்க மாட்டேன். தட் ஃப்ரீடம் ஆஃப் க்ரையிங் இஸ் தேர் நோ. ஸோ வில் ஜஸ்ட் லெட் அவர் செல்ஃப் லைக் க்ரை ஆஸ் மச் அஸ் யூ வாண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் பாத்ரூம் சீனில் அவ்வளோ நேரம் அகன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அகன் ஐம் லைக் ஹோல்டிங் அப் எவ்ரி திங். நான் தனியாக இருக்கும்போது ஐம் லெட்டிங் it out. So and he does the same as well. Yeah, exactly. Right? Yeah. When he has a similar bathroom scene also. Yeah, Correct. Yeah. And I've heard this from multiple people that apparently உங்ககிட்ட ஒரு வாட்டி ஒரு விஷயம் சொல்லிட்டேன். தமிழ்ல கற்பூரம்னு ஒரு வேர்டு இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. அப்படின்னா கற்பூரம்னா கேம்ஃபர், ரைட்? டக்குன்னு பத்திக்கும். ஸோ உங்ககிட்ட மமிதா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா மைண்டில் ஏறிடுச்சுன்னா படம் பூரா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் you don't ever have to say these things again. Were you always sharp, or are you sharp necessarily in film spaces? Necessarily. Yeah. If there is no work or anything, I'll let loose myself. Yeah. கொஞ்சம் எப்படி சொல்றது? புரியுது. I'll zone out. நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கேன்னா I'll zone out. இங்கே அந்த மாதிரி இருக்கும். பட் இன் ஒர்க் ஐம் லைக் யார் என்ன சொல்கிறாங்க, ஓகே திஸ் இஸ். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இருக்கிறதுலே ரொம்ப ஐயோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்ச ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? லைக் இரண்டு வனம் சொல்லிட்டு ஒரு படம் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். விஷ்ணுவிஷால் சார்ஸ் ஃபிலிம், டைரக்டட் பை ராம்குமார் சார். அண்ட் அதில் வந்துட்டு இன்டென்ஸ் இமோஷன்ஸ் அது மாதிரி கொஞ்சம் இருக்குது. அப்போது அது ப்ளே பண்ணும்போது இட் இஸ் லைக் சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு எனக்கு. பட் ஐ வாஸ் ட்ரைங் டு ஃபிகர் இட் அவுட். அண்ட் அது வந்து நான் இனிஷியலி லைக் ரைட் ஆஃப்டர் பிரேமலு நான் செட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே ஆல் திஸ் வைல் ஐ வாஸ் டூயிங் மலையாளம் ஃபிலிம்ஸ். லைக் தமிழ் ஃபிலிமில் ஸ்விட்ச் பண்ணும்போது எனக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் இருந்துச்சு. லாட் ஆஃப் திங்ஸ் வேர் ஹேப்பனிங். அண்ட் அது ஒரு நிறைய டயலாக் இருக்குது. அண்ட் ஐ ஹாவ் டு இமோட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு. பட் ஐ திங்க் ஐ டிட் அ டீசன்ட் ஜாப். லைக் ஐ ஆஸ்க்ட் ஹிம் லைக் வாஸ் இட் ஓகே அந்த மாதிரி கேட்கும்போது யா ஐ எம் ஹாப்பி அந்த மாதிரி. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் யூ பிரிங் அப் திஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மலையாள படங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க ஆக்டிங், தமிழ் படங்கள் எப்படி, அந்த தமிழ் படங்கள்லையுமே டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் அப்ரோச் இட் டிஃப்ரெண்ட்லி இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கரை. அந்த ஃபிலிமுக்கும் வேற ஒரு இப்போ ஒரு கமர்ஷியலாக அணுகிற ஒரு படத்துக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் வாஸ் யுவர் ஃபன் மெயினாக நீங்கள் கவனிச்ச ஒரு வித்தியாசமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் when you came here and you were like yeah? I don't see much difference other than language. அவ்வளோதான் எல்லா ஃபிலிம்ஸும். பிகாஸ் இப்போ நம்ம ஓரோ டிரெக்டர் கூட வரும்போது ஓரோ எக்ஸ்பீரியன்ஸஸ் தான், ஓரோ செட் இஸ் டிஃப்ரெண்ட் எவ்ரி லைக். அதே மாதிரி தான் இப்போ மலையாளம் ஆர் தமிழ் ஒரு செட்டுக்கு போகும்போது இட்ஸ் நியூ. I'll go with a clean slate. ஸோ தமிழ் படம் இன்னும் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இல்லை. இட்ஸ் லைக் ஹவ் ஐ எம் கெட்டிங் த ரோல். லைக் எனக்கு ஒரு சினிமா ஒரு ஃபிலிமில் எனக்கு என்னோட கேரக்டர் எப்படி, அதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் that I'm checking. Yeah. And I like that you don't seem worried about என்ன சொல்கிறது, ஒரு படத்தில் வரோம்னா பார்க்கும்போது நம்ம பயங்கர அழகாக தெரியணும், அழும்போது கூட அழகாக தெரியணும், இப்படிலாம் நிறைய இருக்குல்ல. I like that you don't really seem worried about that. இல்லை I can tell. அங்கே நீ அழறத நீ நம்புனா போதும், அதுதான் இருக்கிறதுலே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய படம் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப சேடாக இருப்பாங்க அவங்க, ஆனால் அந்த சோகத்தில் கூட காலையில் எழுந்துக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தா பெர்ஃபெக்டாக இருப்பாங்க அந்த முகம். இல்லை வா இந்த சோகத்தில் கூட லிப்ஸ்டிக் போடுற அளவுக்கு டைம் இருக்குன்ற மாதிரி. மேபி அது கமர்ஷியல் ஃபேக்டராக இருக்கும். அது
யா பட் இட்ஸ் நாட் லைக் யூ டூயிங் பயங்கர ஆர்ட் ஹவுஸ் படமும் நீங்க இங்க ஆமா ஆமா பண்றது இல்ல. ஆமா. பட் இப்ப ஐ திங்க் இட்ஸ் அதுவும் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். லைக் இப்போ டிரெக்டர்ஸ் அது வந்துட்டு இல்லை எனக்கு இவ்வளோ போதும், எனக்கு இதுக்கு வேண்டாம், இந்த மாதிரி லிப்ஸ்டிக் எல்லாம் போட வேண்டாம், ஐ நீட் தட் ரோனஸ், அந்த மாதிரி சொல்கிற டைரக்டர்ஸ் தான் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். புரியுது. ஸோ தேர் இஸ் தட் ஃப்ரீடம். இப்போ நானும் வந்துட்டு ஓகே அழுகிற சீன் தான், இவ்வளோ மேக்கப் வேண்டாம், ஹேர் இப்படி போடலாம் சும்மா அந்த மாதிரி. இஃப் ஐ எம் கிவிங் அ சஜஷன் இப்படி போகலாமா அப்படின்னு கேட்டால் யா ஐ திங்க் தட்ஸ் நைஸ், அப்படியே விட்டால் போதும் அப்படி சொல்கிறது கூட. ஏன்னா அப்பதான் இவங்க நிஜமா ரியல் பீப்புள் மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறாங்க Yeah, நினைக்கிறேன். yeah, yeah, exactly. We can connect a lot with people. அப்போ Yeah. when you're like very raw, very like இப்போ என்னோட ஃப்ரெண்டு அழுதா எப்படி இருக்கும், அதேதான். that Yeah. அதே மாதிரி தான். அப்போ ஒரு கேரக்டர் வந்துட்டு அழும்போது ஓகே ஷீ இஸ் ஆக்சுவலி கிரைங், நமக்கு அங்கே கூட இருக்கணும்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தா போதும். I think ஒரு கான்சிக்வன்ஸா இட் ஆல்சோ allows you to பல விதமான முகங்களை பார்க்க முடியுதுல்ல ஒருத்தங்க கிட்ட இருந்து. Yeah, exactly. As opposed to seeing the same face in several emotions, it also allows you to பரவாயில்ல விதவிதமான முகங்களை பார்க்கும்போது இன்னும் உண்மையான ஆமா ஆமா இன்னைக்கு தூங்கலன்னா இப்படி இருக்காங்க, Yeah, நாளைக்கு நல்லா exactly. தூங்குனா இப்படி இருப்பாங்க. Exactly, yeah. Vignesh told me that you didn't mind auditioning for it. Yeah. And he really respected you for it. Talk to me about why it was important for you. இந்த கரைக்கு வந்து இது ஆடிஷன் பண்ணி நான் அதை சம்பாதிக்கணும், இங்கே போய் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. Yeah, because it was needed. ஏன்னா நான் இதுவரை பண்ணாத ஜான்ரு தான் கரா. அண்ட் while he was narrating me the story, எனக்கு வந்து ஆஸ் அ ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியா? யா, பட் என்னில் டிரெக்டர் வந்து பார்க்கணும் அந்த கேரக்டரை. ஸோ மோர் தென் லைக் இப்போ எனக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கும்ல, ஓகே இந்த சீன் வந்தால் இப்படி பண்ணலாம் அப்படி இருக்குது, பட் இஸ் தேட் வாட் இஸ் நீடட் ஃபார் த ஃபிலிம், அது சாருக்கு தான் தெரியும். ஸோ ஐ வாண்ட் டு லைக் நோ, இப்போது மோர் தென் லைக் என்ன ஓகே இந்த கேரக்டர் நல்லா பண்ண முடியும் அப்படின்ட்டு காமிக்கிற விட ஐ வாண்ட் ஹிம் டு கெட் கன்வின்ஸ்ட் என்னால் இந்த கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்றது. பட் யூ ஆல்ரெடி பாட் இட், யூ குட் see yourself. அது அவ்வளோ இல்லை, பட் ஐ வாஸ் லைக் let's go for it. Let's go for it. Like it's all about exploring, right? நம்ம எப்போவுமே ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு போனதில்லை. இட்ஸ் லைக் ஓகே இந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம அது பண்ணி பார்த்தா தான் தெரியும் இஃப் இட்ஸ் குட் ஆர் நாட். அப்போது அப்போவே நம்ம ஆடிஷன் பண்ணிட்டேன், லைக் அன்னைக்கே வித்தின் 2 hours லைக் மேக்கப் எல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு போட்டிங்களா? பார்த்தா தெரியல, லைட்டாக டேன் பண்ணிட்டு ஆஃப்டர் 2 days நிஜமாக டேன் ஆகிட்டேன். ஆமாம், ராமநாதபுரம் லைக் ஸ்க்ராச்சிங் சன் அண்ட் everyone got tanned after a point. அப்போது திஸ் ஆடிஷனுக்கு போகும்போது நான் வேறு மூவி பண்ணிட்டு இருந்ததுனால மை லுக் வாஸ் டிஃப்ரெண்ட். அப்போது அந்த சாரி எல்லாம் போட்டு அந்த செல்லி கேரக்டராக கொஞ்சம் மாறி அண்ட் இருக்கிறதுல ரொம்ப இன்டென்ஸான சீன் தான் நான் அன்றைக்கி பண்ணேன். அப்போ ஐ வாஸ் லைக் யா கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, கொஞ்சம் இல்லை நல்ல நர்வஸாக இருந்துச்சு. பட் யா ஹீ வாஸ் வெரி ஓப்பன், லைக் இந்த சீன் இப்படி தான் இருக்குது, இதுதான் இமோஷன், இதுதான் இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க. அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே, அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துச்சு. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நான் ஒன்று பண்ணேன். அண்ட் அதில் வந்துட்டு இம்ப்ரவைஸ் பண்ணுறது அண்ட் ஏதாவது சேஞ்சஸ் கரெக்ஷன்ஸ் இப்படி பண்ணலாமா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனக்கு சார் கொடுத்துச்சு. அண்ட் தென் வி அகெயின் went for another round and it was like okay, I think we can work with it. Okay. Would you audition for any film that அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எதுக்கு வேணால் பண்ணுவீங்களா? ஆர் வாஸ் இட் ஆல்சோ அ சென்ஸ் ஆஃப் ஹாய் திஸ் சீம்ஸ் லைக் பர்டிகுலர்லி ஹை குவாலிட்டி ஃபில்ம், அதுக்காக இட்ஸ் ஒர்த் டூயிங் இட்? இல்லை அப்படி இல்லை, ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச ஏதாச்சும் கதை இருந்தால்
I'll ask them, இதுக்கு audition பண்ணலாமா, இதுக்கு ஜஸ்ட் ஒன்று ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, லைக் let's see if this works for you அப்படின்றது. பட் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா the fact that you're looking the same curiosity you were talking about right earlier. இதுவும் அந்த கியூரியாசிட்டிலேருந்து வர்ற ஒரு விஷயம் மாதிரி தான் தெரியுது. ஷோர் போலாம் செல்லியா நமக்கு செட் ஆகுதா இல்லையான்னு போய் இல்லைன்னு பார்க்கலாம். ஆமாம் யா. வாட் கேன் யூ டெல் மீ அபவுட் ஹர்? செல்லி, யா ஷீ இஸ் லைக் எப்படி சொல்கிறது, ரூரலான கேரக்டர். அண்ட் நான் இது வரைக்கும் பண்ணதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கேரக்டர். ஈவன் தோ இட்ஸ் அ லிமிட்டட் ரோல், ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ரோல் தான் இது. அண்ட் கராவுக்கும் இந்த கேரக்டர் வந்துட்டு இம்பார்ட்டண்ட், லைக் அந்த மாதிரி. இட்ஸ் லைக் அ லிமிட்டட் பட் வெரி இம்பாக்ட்ஃபுல். ஒன் குவாலிட்டி தட் டிஃபைன்ஸ் ஹர் என்ன சொல்லுவீங்க? வெரி ஜெனுவின். ஓகே. யா, வெரி ஜெனுவின். அண்ட் அந்த she has values and she stick by it. Yeah. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, இந்த ஆடிஷனுக்காக கொஞ்சம் என்ன சொல்கிறது டேன் பண்ண வேண்டியிருச்சு, அதுக்கப்புறமா இந்த வெயிலில் இருந்துட்டு அப்படியே ஆகிட்டோம் அப்படின்றதெல்லாம் சம்டைம்ஸ். அண்ட் நீங்கள் இதுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ நீங்கள் சொல்லிக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த கேள்வி என்ன கேட்கப்படுதுன்னா, தமிழில் ஆள் இல்லையா, எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு போகிறோம், போய் கூட்டிகிட்டு வரோம் வெளியிலேருந்து, லாங்குவேஜ் தெரிய வச்சு அவங்கள லுக்கை மாற்ற வச்சு இப்படிலாம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி எழுப்பப்படுற ஒரு கான்வர்சேஷன் பொறுத்த வரைக்கும், ஐ நோ ஃப்ரம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் you are getting opportunities, you are taking them, you are living your life இல்லையா? How do you respond to these conversations essentially when they come up? What do they make you feel? How do you how does it make me feel அப்படின்னு கேட்டா எப்படி சொல்லலாம், ஐயோ I'm like confused right now. Maybe இப்போ சொன்ன மாதிரியே எனக்கு கொடுத்த சான்ஸு, எனக்கு என்னோடய ஃப்ரெண்டில் இருந்த சான்ஸை ஐ டுக் இட். அண்ட் ஒரு ஆக்டராக வந்துட்டு அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் திங் இருக்கும்ல, அந்த அந்த வெர்சட்டாலிட்டி நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் ஐ எம் கெட்டிங் எ சான்ஸ் டு டூ தட் அண்ட் ஐம் டூயிங் இட். அதுதான். ஸோ அது வந்து த மேக்கர்ஸோட சாய்ஸ் தான். மேக்கர்ஸோட சாய்ஸ் தான் யார் வேணும் இந்த கேரக்டருக்கு. ஐ கான்ட் பி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேற ஆங்கிள் அப்ரோச் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஐ நோ திஸ் இஸ் நாட் your problem to solve. Adana that much let me make it very clear. இல்லையா? I think you're நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, என்ன கூப்பிடுறாங்க வராங்க நான் வரேன் பண்ணுறேன். பட் ஐம் சேயிங் இப்போ ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிறாங்க, அப்பேரண்ட்லி இங்கேருந்து ஏன் அங்கே வராங்க, அங்கே ஏன் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரெட் ஒன் நியூஸ் ஆர்டிக்கல் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லும்போது, அதுக்காக if somebody brought that to you, then I wondered, would it feel unfair? Would it feel like or yeah, I get their angst, but what am I supposed to do about it? Yeah, I think the second one, it's not unfair because நம்ம ஒர்க் பண்ணிட்டு நம்ம ஏர்ன் பண்ணுறது தானே அது. அண்ட் ஐ எம் கெட்டிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோதான். ஃபார் ஷூர். யா. ஸோ இட்ஸ் நாட் லைக் அன்ஃபேர்னு சொல்ல முடியாது. பட் இட்ஸ் இஃப் ஐ எம் ஏபிள் டு அந்த கேரக்டரை வச்சு என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியும்னா தட்ஸ் மை கோல். ஒரு அந்த மாதிரி ஒரு ரூரலான ஒரு கேரக்டருக்கு லைக் இஃப் சம்மன் இஸ் சீயிங் ஓகே நம்மளில் ஒரு ஆள் அது அந்த மாதிரி என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியும்னா அதுதான் ஒரு ஆக்டராக எனக்கு கிடைக்கிற ஒரு biggest award maybe. Yeah. And I just meant to have a conversation about you. About it with you. That's what I meant. Okay. Yeah. I understood that. Because I definitely think it's a question. இது சிஸ்டம் நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. வேலை செய்கிறவங்களை கேட்க வேண்டிய அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். For sure. Yeah. And it's all about pushing the barrier. It's like இப்போ ஈவன் வேற ஒரு லாங்குவேஜில் இருந்து வர்றவங்க
ஃபார் மீ என்னோட ப்ரொஃபஷன் இது ஆக்டிங். என்னோட பேரியர் புஷ் பண்ண வேண்டியது என்னோட கடமை. இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இவ்வளோ அழகாக தமிழ் பேசினா எந்த பிரச்சனையுமே இல்லை. It's my responsibility, you know, to push the barriers, to push the boundaries. So அதுதான் ஆஸ் அன் ஆக்டர் நமக்கு we have to do that. Yeah. You know, somebody as curious as you is constantly going to pick up things from other actors as well. இல்லையா? அண்ட் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது பெரிய பெரிய நடிகர்களோட வேலை செய்யும்போது இவங்க கிராஃப்டை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, இவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக யாராவது ஞாபகத்துக்கு வருதா உங்களுக்கு? இவ்வளோ தனுஷ் சார், பிக் எக்ஸாம்பிள். பிகாஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் எப்போவுமே லைக் ரொம்ப பேஷனேட்டாக ஹி சீஸ் இஸ் ஒர்க். அப்போது இதே மாதிரி நம்ம சும்மா ஒரு ஃபுல் டே ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா டயர்டாக இருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. வாட்ச் ஹிம் ஒர்க்கிங். இஸ் லைக் அந்த கிராஃப்டோட எவ்வளோ ஜெனுவினாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஜெனுவினாக இருக்காங்க. அண்ட் லைக் ஹவு ஹீ அந்த கேரக்டரை எப்படி எடுத்துக்கிறாரு, இந்த கேரக்டரை எப்படி ஹவு ஹீ இம்ப்ரவைசஸ், அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு நிறைய லேர்ன் பண்ணது இருக்கு. அதில் ஒரு நுவான்ஸ் மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா தட் யூ கேன் திங்க் ஆஃப்? லைக் இப்போது எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ ஒரு சீன் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட சஜஷன் தான். ஓகே, ஸோ the camera is not on my face but his close. அப்போ I'm watching him acting and அப்படியே I was stuck and I was like கொஞ்சம் zone out ஆகிட்டு I was just அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். யூஸ்வலி ஐ டோன்ட் அந்த மாதிரி எனக்கு கட் ஆக மாட்டேன். பட் இந்த தடவை மேபி கேமரா என் மேலே இருக்குதுல்ல, இட்ஸ் ஜஸ்ட் த ஷோல்டர் பார்ட். பட் ஐ வாஸ் ஆக்சுவலி லைக் வாவ், லைக் இப்போது ஒரு சீன் பண்ணும்போது ஓகே இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படி நம்ம நினைப்போம், அப்படி ஒன்று நினைப்போம்ல. பட் அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன்னா இட்ஸ் லைக் இந்த விஷயத்தை இந்த மாதிரியும் பண்ண முடியுமா? இட்ஸ் லைக் வாவ். யா, தட்ஸ் தேர். கூல். இட்ஸ் லைக் வாட்சிங், என்ன சொல்றது, லைவா பணம் கொடுத்துட்டு டீச் பண்ற மாதிரி. யா, லைக் நோட்ஸ். ஓகே. யூ ஐ மீன், இது எந்த விதத்தில் இது உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் கொடுத்ததா நீங்கள் பார்க்குறீங்க? இந்த செல்லி கேரக்டர் மெயின் அது அந்த செட்டிங்கை சொல்வீங்களா, இல்லை அவளுடைய ஒரு எமோஷனல் மேக்கப்பை சொல்வீங்களா? வாட் வுட் யூ சே was the hardest part of hardest and or it could be a challenge that you absolutely loved? Clearly. Yeah, I love being challenged. So, I think the hardest part was maybe the audition. அப்படியா? Yeah, because out of the blue you're getting into this character, right? Like திடீர்னு ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் you're not thinking of any other rural characters or anything else. You're ஒரு ரெஃபரன்ஸும் இல்லாமல் nothing is there. Just கதை கேட்டுட்டு ஒரு ப்ரீஃப் தான் கேட்டுட்டு அப்புறம் ஐம் டூயிங் அ சீன் விச் இஸ் வெரி இன்டென்ஸ். ஸோ அது கிராக் பண்ணுறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் இட் வாஸ் த ஹார்டஸ்ட் பார்ட். பட் ஆஃப்டர் அதனால் அந்த இன்டென்ஸ் சீன் பண்ணதுனால ஐ வாஸ் ஏபிள் டு கெட் இன் டு த கேரக்டர் லைக் ஜூம். ஒரு இப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்படி எல்லாம் ஷிஃப்ட் ஆக முடிஞ்சிச்சு. புரியுது. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சுல. இப்போ ஐ நோ வாட் ஹி வாண்ட்ஸ். என்னை வச்சு லைக் ஹி இம்ப்ரவைஸ்ட் அ லாட். நான் சொன்ன மாதிரி என்ன இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லும்போது நவ் ஐ எம் சீயிங் ஹவு ஹி வாண்ட்ஸ் தி கேரக்டர் டு பி. அதை வச்சுட்டு அதை ரெஃபர் பண்ணிட்டு ஐ எம் லைக் ஓகே இந்த மாதிரி சீன் இருக்குது படத்தில், ஓகே இந்த மாதிரி சீன் இருக்குது படத்தில். I'm connecting everything. And he can get very specific also, yeah. He gets like to the point. He gets into the point and அது கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும் சாரால. ஐ திங்க் எங்கே ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் அப்படின்னா, அவங்களுக்கு பண்ணுறது பிடிக்கல, ஆனால் அவங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு நமக்கு புரியல. அப்படி இருக்கும்போது தான் இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். It's difficult. But விக்னேஷ் சார் வந்துட்டு ஸ்டேஜிங் பண்ணுவாங்க. He preps well. And he look into the character and improvise accordingly.
அண்ட் அந்த இந்த கேரக்டரு இந்த ஆக்டர்னால எப்படி பண்ண முடியும், and இந்த ஆக்டரை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண முடியும், ஹவு ஃபார் ஹீ கேன் புஷ், அது கரெக்டாக அந்த மீட்டர் தெரியும். அண்ட் பிஃபோர் ஷார்ட் இப்போ ஒரு சீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வில் ஜஸ்ட் அந்த ஸ்டேஜிங் பார்த்துட்டு ஓகே இப்படி தான் பண்ண போகிறீங்களா, சரி ஓகே, லைக் இட்ஸ் நாட் லைக் இந்த மாதிரி தான் வேணும், ஹி இஸ் நாட் அடமெண்ட். அந்த இமோஷன்ஸ் பிடிக்கணும்காக ஹி லைக் வாட் த ஆக்டர் ஹேஸ் டு. அவருக்குமே இது ஒரு புது ப்ராசஸ் தான் நினைக்கிறேன், இவ்வளவு எமோஷனலா பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல. Porthol was different from that. It's not the இது வந்துட்டு ஒரு இமோஷனலி ரூட்டட் ஃபிலிம், ரைட்? ஸோ போர்த்தொழில் அப்படின்னு பேசுறதுனால நீங்க தமிழ் படம்லாம் நிறைய பார்க்கறது உண்டா, பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா, ஆர் வர் யூ ஆல்வேஸ் ஆன் சம் லெவல் எக்ஸ்போஸ்ட்? இப்பதான் கம்மியா பார்க்கறது, முன்னாடி நிறைய இப்போ வந்துட்டு கொஞ்சம் இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா டு கேட்ச் அப் பிகாஸ் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆர் ரிலீசிங் அண்ட் இட்ஸ் டிஃபிகல்ட். பட் முன்னாடியெல்லாம் நான் நிறைய நீங்க சொன்னீங்களே தனியா வீட்டில் டிவி பார்ப்பேன் அந்த டைம்லயா? நிறைய மற்ற தமிழ், மலையாளம், ஹிந்தி ஃபிலிம்ஸ் இப்படி சேனல் மாத்திட்டே பார்த்துட்டு இருப்பேன். எங்க எது வந்தாலும் ஆமா, இப்போ ஒரு ஃபிலிம் பார்த்துட்டு ஆட் வருதுன்னா நெக்ஸ்ட் இது இப்படி அப்பவே நீங்க இன்ஸ்டா ரீல் மாதிரி ப்ரௌஸ் பண்ணிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு பிடிச்ச தனுஷ் படங்கள் என்ன? விஐபி லாட். அது வந்துட்டு எப்படின்னா ஆக்டிங் நான் சீரியஸாக வந்துட்டு எடுக்கிற டைமில் தான் நான் விஐபி பார்த்தேன். ஐம் லைக் அந்த கடகடன்னு டைலாக் சொல்லுமே, லைக் ஒரு பெரிய டைலாக், ஹவு லைக் ஐ வாஸ் ஆக்சுவலி டேக்கிங் நோட்ஸ் ஹவு ஹி ஆக்ட்ஸ். இந்த மாதிரி ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி அவ்வளோ எப்படி சொல்கிறது, அந்த முண்டு இப்படி உட்காந்துட்டு லைக் இட்ஸ் வெரி எப்படி சொல்றது நியூ ஃபார் மீ. அந்த ஒரு ஸ்டார் அந்த மாதிரி கார்டட் இல்லாம, ஏன்னா நீங்க அது ஆன பிறகு ஐ திங்க் திஸ் இஸ் வாட் மேக்ஸ் வெரி யூனிக் ஆல்சோ நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த ஸ்பேஸுக்கு வந்த பிறகு on some level they struggle to become that person again in films. இல்லையா? ஒரு செப்பரேஷன் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, இவங்க இந்த கேரக்டரா நடிக்க ட்ரை பண்றாங்கன்ற ஒரு ஸ்பேஸ்ல தான் இருக்குமே ஒழிய அந்த ஏதோ ஒரு விதத்துல அந்த ரியல்னஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் யூ பிகம் ஸ்டார் எஸ்பெஷலி, இல்ல நீ ஒரு இப்போ கஷ்டப்படுற பையன் அப்படின்னு சொல்ற ஒரு ரோல்குள்ள. பட் ஐ திங்க் இட் பிரிங்ஸ் ஒன் லைக் யூ செட் one realism into it for sure. அந்த அது கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ண முடியுது சாரால. And for me one of the special things about VIP I think is அது ஒரு பயங்கர கமர்ஷியலான அந்த ஸ்பேஸ்ல தான் ஆபரேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா அதோட எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் so real. Yeah. And அந்த மேரேஜ் யூசுவலா நடக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் இருந்து எடுக்கப்படுற படங்கள் அந்த எமோஷன்ஸையும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு சினிமாட்டிக்காக தான் யூசுவலி சொல்லும். ஆமா ஆமா ஆமா. அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் லைக் அந்த ஆக்டர் வந்துட்டு இனிஷியலி அந்த கேரக்டர் வந்துட்டு இனிஷியலி ஹி இஸ் நாட் அ ஹீரோயிக் கேரக்டர், நோ, ஹி இஸ் பிகமிங் ஒன். ஆமா, அதுதான் லைக் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும்ல அதுல இருந்து. ஸோ இஸ் டன் அ லாட் ஆஃப் மூவிஸ் லைக் தட். இப்போ தங்க மகனா இருக்கட்டும், லாட் ஆஃப் மூவிஸ் லைக் இனிஷியலி வந்துட்டு லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த எப்படி சொல்றது, அதுக்குள்ள யூ வில் இன்க்ளூட் திருச்சிற்றம்பலம் ஆல்சோ. திருச்சிற்றம்பலம், எக்ஸாக்ட்லி. அண்ட் பட் ஃபைனலி யூ ஆர் பிகமிங் ஒன் ஹீரோயிக் கேரக்டர். லைக்வைஸ் கரா இஸ் ஆல்சோ அப்படிதான். அண்ட் என்ன வெரி என்ன சொல்றது ஒரு எமோஷனல் வேல. எமோஷனல் வேலை. நம்ம அதை டச் பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு சிச்சுவேஷன்ல கூட கடந்து போய் யூனோ ஹிஸ் கம் அவுட் ஆஃப் இட், அப்படி ஒரு இமோஷனல் கனெக்ஷன் இருக்கும். லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் லைக் of Dhanush sir is like that. ஒரு personal win மாதிரி இருக்கும். And isn't that why we go to films for in the first place, exactly. True. Personal win கிடைக்குதோ இல்லையோ ஒரு 3 ஹவர்ஸ்க்காவது கொஞ்சம் கொடுங்கன்ற ஒரு ஃபீலிங். இவரை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால I mean you are part of Jananayagan as well. And you are part of Surya's next film Vishwanathan and Sons as well.
um, uh, almost 3 leading actors for sure. Um, what did you think of the Jananayagan? Like, and I have to ask you this because you're part of the film. Yeah, sure. It's very disappointing, sir. Yeah. Like, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ட்ரீம், லைக் ஹார்ட் ஒர்க்ஸ், லைக் அதெல்லாம் வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கும்போது நம்பிருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல. No way, I'm sure Oh, that's not true. yeah, because things will, come up in social media. Everything cannot be true. And ஆமா. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. But when it was ஒரு சீரியஸாக அது நிஜமா வந்துருச்சு அப்படி இப்படி நிஜமா பேசிட்டு வந்துடுச்சுன்னு இருக்கும்போது அந்த ரியாலிட்டி ஹிட் ஆகும்போது and I'm sure உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட would have called you about it, I'm assuming, right? For sure. yeah like நடந்துச்சு கேள்விப்பட்டியா என்ன இது? my brother was the first one to like inform me, and I was like, yeah, இதுக்கு டெம்ப்ளேட்டே இல்லையே, எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியலையே. ஆமா, so unfortunate. So unfortunate, sir. Yeah. I saw the trailer of Vishwanathan and Sons, and I thought, for me, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அந்த ஏஜ் கேப்பை படம் கிளியராக அட்ரஸ் பண்ணுது இல்லையா? Because in most films they don't. Right? It's part of the fantasy. இல்லையா? அது I mean it's one of the main plots. I'm sure, yeah, and the age difference. Yeah. So yeah. And I love that now we have come to a space where பல படங்கள்ல அது அப்படிதான் இருக்கும், கரெக்டா? 50-year-old being with a 20-year-old, 60-year-old being with a 22-year-old, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அது நம்ம ஃபேண்டசியா அந்த படத்துக்குள்ள அது ஒரு ஸ்டோரியா நம்ம நம்ப வேண்டிய ஒரு ஸ்பேஸ்ல இருப்போம். And I like that now people are actually writing a story about it and making a film about it. And saying, ஆமா இதுல ஹீரோக்கு இவ்வளவு வயசு, ஹீரோயினுக்கு இவ்வளவு வயசு, ஐயோ தப்பாயிராத சார், இல்ல சார் கதையே அதுதான். ஆமா true. What's your first response to hearing of the story for the first time? What did you think? What did you really like about it? It's fresh, likewise you said, no? இப்போ அது நம்ம அவ்வளோ மென்ஷன் பண்ணதில்லை. ஸோ இட்ஸ் அபவுட் தேட் பிளாட். அண்ட் எனக்கு வந்து ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் வெங்கி சார் வந்துட்டு என்னை கால் பண்ணி தான் ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் கொடுத்தாங்க. அண்ட் ஐ லவ்ட் இட் தென் அண்ட் தேர். ஐ வாஸ் லைக், மை காட், ஐ எம் கெட்டிங் அ சான்ஸ் டு டூ அ கேரக்டர் லைக் திஸ். ஐ ஷுட் நாட் மிஸ் இட். Nice. Okay. As we are nearing the end of this conversation, உங்க டான்ஸ் பத்தி நான் பேசல அப்படின்னா நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவேன். ஐயோ. Mainly because I don't know how many times I watched that Kerala stage dance clip of yours. ஏதோ ஒரு இவெண்ட்ல நீங்க ஐ திங்க் ஊரும்பலத்துக்கு டான்ஸ் ஆடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. For the promotions. I think கேரளால தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா தான் ஆரம்பிப்பீங்க, அப்படியே சும்மா இட் ஃபீல்ஸ் லைக் யூ ஆர் ஜஸ்ட் அப்படியே கேஷுவலி வைப்பிங் அபவுட். அப்புறம் என்ன ஆகும் தெரியல, ஃபுல்லா இறங்கிடுவீங்க அதுக்குள்ள. ஒரு மாதிரி எல்லாம் வழி விட்டுருவாங்க. ஐயோ வந்து it was like I thought so some students were also there to perform, right? அப்போ I thought like சும்மா கேஷுவலா இருக்கும். So I'm seeing them like being too serious about the dance. And I'm like, okay. Now if we are getting serious. It's like, okay, அப்படின்னா சரி, ஓகே நம்மளும் ஆடலாம், ஜாலியாக ஆடலாம் அப்படின்னு சொல்லி தான் I just went all into it. ஏன்னா யூடியூப்க்கு போகும்போது அந்த ஷார்ட்ஸில் அது வராமல் இருக்கவே இருக்காது. ஐயோ. ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருப்போம். நான் போயிட்டு சரி நம்ம இன்டர்வியூ யாராவது பார்த்தாங்களா இல்லையா அந்த மாதிரி சொல்லி போய் பார்த்துட்டு இருக்கோம். ஓ திஸ் கிளிப் இருக்கு. I'm like, okay, I'll watch it, no problem. Do you want to talk to me about your association with dance? Because for me, I have great respect for really good dancers. Because ஏன்னா I think அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வந்து இட்ஸ் very few things can give you நினைக்கிறேன். When you're watching somebody, அவங்க அந்த பாடியில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக when they're swaying, so ancient also, this idea of dance and song and all of this. So I am truly grateful for anybody who can dance well. I'm like, please நீங்க ஆடுங்க, நாங்க பார்த்துக்கிட்டே ஹாப்பியா இருக்கோன்ற மாதிரி. ஐயோ. Thanks to my mom. Yeah, because she pushed me into dance, like in a formal way. Yeah, I mean at the age of 3 என்னோட வீட்டு பக்கத்துலேயே ஒரு டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு. ஸோ என் அண்ணாவும் அங்கே போவோம். அண்ட் அம்மா டோல்ட், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு
ஃபஸ்ட்டு இனிஷியலி ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டேன். ஓகே சும்மா டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு வரலாம் அந்த மாதிரி. பட் தென் போக போக ஷீ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். லைக் என்னோட டான்ஸ் பார்த்துட்டு சில டீச்சர்ஸ் வந்துட்டு சொன்னேன் ஷீ கேன் டான்ஸ் வெல். ஸோ யூனோ இது என்ன கிளாசிக்கல் மாதிரியா? கிளாசிக்கல் யா ஓகே. யா கொஞ்சம் கூட யூனோ டீச் ஹர் இந்த மாதிரி சொல்லிட்டு அம்மா டுக் த இனிஷியேட்டிவ் டு go all into it and then competitions and everything. Oh, Yeah, okay. yeah, அந்த மாதிரி எல்லாம். So my entry into film was through dance only. Yeah. அப்போ yeah, thanks to my அம்மா. Yeah. And I mean obviously எனக்கு தெரிஞ்ச கரையில் அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஆமா இல்லையா? இல்ல. But no, I mean, so happy you're here. So cool you're doing all these films. Thank you. And I wish you the absolute best with Kara and all these other films that you're doing as well. Thank you so much. இது ஆரம்பத்தில் நான் உங்ககிட்ட சொன்னது தான். When you watch some people, they seem to brighten you up in some way. ஐயோ I think that definitely happens whenever I watch you in films for sure. thank you for having me. Of I had a course. great time. Thank you so much. Thank you so much, sir.